நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வணக்கம் மகாராஜா. இது என்னுடைய பாக்கியம். நீங்கள் எங்கள் பூமிக்கு, என்னுடைய ராஜ்யத்திற்கு வந்துள்ளீர்கள். நீங்கள் தான் பார்க்கிறீர்களே ஆச்சாரியரே, ஒரு அரசன் என்ற வகையில் நான் அரச தர்மத்தை கடைபிடிக்கிறேன். என்னுடைய ராஜ்யம் மக்களை பாதுகாப்பதுதான். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன். அதன் பிறகு மகாராஜா, பைரவா, என் சார்பாக ஒரு சிறிய பரிசு. யுத்தத்தின் பயிற்சிக்கு இடையில் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் மகதத்தில் விளைந்த இந்த இனிப்பான சுவையான மாம்பழங்களை நீங்கள் உண்டு மகிழ வேண்டும். இப்படி மனம் திறந்து பேசுவதுதான் உங்களுடைய விசேஷ குணம் ஆச்சாரியாரே. அடுத்தவரின் பலவீனத்தை அறிந்து கொள்வது ஒருவரின் மிகப்பெரிய பலமாக இருக்கும். அசாகா மகாராஜாவுடன் கைகோர்த்து கொண்டால் தனானந்தனுக்கு எதிராக நமது சக்தி இன்னும் உயர்ந்துவிடும். சந்திரகுப்தனும் தனது லட்சியத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருப்பான் என்று எதிர்பார்க்கிறேன். உன் பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்ள அடிமையே. இப்பொழுது எனக்கு உன்னை விட ஷிப்ரா தான் மிகவும் முக்கியம். அவள் எங்கு சென்றாள்? இந்த ஸ்தோலும் இந்திரனும் ஷிப்ராவை ஏன் இப்படி அழைத்து செல்கிறார்கள்? நிச்சயம் ஏதோ பெரிய பிரச்சனை உருவாகியுள்ளது. அரசகுமாரி, ஷிப்ரா உங்களுடைய தோழி. உங்களை விட்டு அவரால் எங்கு சென்று விட முடியும்? நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள். நான் சென்று அவரை தேடி பார்க்கிறேன். நீங்கள் இங்கிருந்து விடை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிரியமான பொருட்களை பற்றி கவலை இல்லாமல் இருங்கள். அதற்கான ஏற்பாடை நான் செய்கிறேன். கவலையோடு பார்ப்பதற்கு உங்களுடைய நெற்றியின் ரேகை அழகாக இல்லை. சரியாக கூறுகிறான். உன்னுடைய புத்திசாலித்தனத்தாலும் அன்பாலும் நீ தீய குணங்களை நல்ல குணங்களாக மாற்றி விடுகிறாய். தயவு செய்து சற்று அமைதியாக இரு. விஷயத்தை புரிய வைக்க எங்களுக்கு அவகாசம் கொடு. நீங்கள் இருவரும் என்ன செய்கிறீர்கள்? இவள் நம்முடைய எதிரி அல்ல. நம் பக்கம்தான். அவளை விட்டு விடுங்கள். பார்த்தாயா சந்திரா, இவள் இப்போது சிநேகிதியே அல்ல, நம் எதிரி ஆவாள். இவளுடைய தாய் என்று மயக்கத்திலிருந்து எழுந்து விட்டாள். எழுந்தது மட்டுமல்லாமல் உன்னை பற்றிய அனைத்து உண்மைகளையும் இவளிடம் கூறிவிட்டாள். அதனால் இவளும் அந்த விஷயத்தை மகாராஜாவிடம் சொல்வதற்காக சென்று கொண்டிருக்கிறாள். நல்ல வேளையாக அப்பொழுது நானும் இந்திரனும் இவளும் இவள் தாயும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுவிட்டோம். அந்த விஷயத்தை இவள் மகாராஜாவிடம் கூறுவதை தடுத்து விட்டோம். ஷிப்ரா, நான் உன்னிடம் ஒரே ஒரு விஷயம்தான் கூற முடியும். உன்னுடைய தாயின் இந்த நிலைக்கு நான் காரணம் அல்ல. அது வெறும் ஒரு விபத்து தான். மற்ற விஷயங்களுக்கான காரணம் என்னிடம் இருக்கிறது. ஆனால் அதற்கான நேரம் இப்போது இல்லை. ஒரு நாள் நான் அனைத்தையும் கூறுவேன். ஆனால் யுத்த பூமி இப்போது என்னை அழைக்கிறது. என்னை மன்னித்துவிடு. கவலை வேண்டாம். இவள் உயிருடன் தான் இருக்கிறாள். சந்திரா, ஆச்சாரியார் கற்றுக் கொடுத்த சில விஷயங்களால் நான் சில நேரங்களில் மிகவும் பயந்து விடுகிறேன். என்ன செய்வது? இவளை அரண்மனையில் விட்டு செல்ல முடியாது. இவள் மூர்ச்சித்து எழுந்தவுடன் அனைத்து விஷயங்களையும் உளறி விடுவாள். நான் அறிவேன். அதற்கும் என்னிடம் ஒரு வழி இருக்கிறது. இப்போது இவளை மறைக்க என்னுடன் இவளை அந்த மாளிகைக்கு அழைத்து செல்ல வேண்டும். அரண்மனையில் அனைவரும் யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள்.
அனைவரது பார்வைக்கு முன்னாலும் இவளை அழைத்துச் செல்வது என்பது எப்படி நடக்க முடியும்? அதுவும் அரண்மனையின் நடுவில் இருந்து. எனக்கு தெரியும், அதற்கும் என்னிடம் ஒரு வழி இருக்கிறது. வாருங்கள். ஆச்சாரியாரே, ஒரு சமயத்தில் நானும் இந்திரனும் கூட உங்களிடம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. நீங்கள் சீக்கிரமே அசாகாவிலிருந்து உடனடியாக இங்கு திரும்பி வந்துவிட வேண்டும். யுத்த பயிற்சிக்கு நடுவில் சற்று ஓய்வெடுத்து இந்த மகதத்தின் மாம்பழத்தை சுவைக்க கூறிய உங்கள் திட்டம் மிகவும் நன்றாக உள்ளது ஆச்சாரியாரே. மகாராஜா, உண்மையிலேயே மகதத்தின் இந்த சுவையான மாம்பழங்களை நீங்கள் ரசித்து உண்பதை காணும் பொழுதெல்லாம் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. எனது மனம் பூரித்துப் போய்விட்டது. இருப்பினும் அதே நேரம் மனதிற்குள் ஒரு சோகமும் உள்ளது. ஏனென்றால் எந்த மாம்பழத்தை நீங்கள் பிரியமாக உண்கிறீர்களோ சீக்கிரமே இதை உற்பத்தி செய்யும் பூமியானது நிச்சயமாக ஒரு அந்நிய நாட்டவனுக்கு சொந்தமாகிவிடும். ஆனால் தனானந்தன் அயல் நாட்டைச் சேர்ந்தவன் அல்ல, இந்த தேசத்தைச் சேர்ந்தவன். தேசத்தின் அரசன் என்ற பெயரில் அவன் கலங்கப்பட்டிருக்கிறான். ஆனால் கூடிய விரைவில் நாம் அவனை தோற்கடித்து விடலாம். அதற்கு பிறகு இந்த மாம்பழம் அசாகாவின் மாம்பழம் என்று அனைவராலும் அழைக்கப்படும். ஏனென்றால் மகதம் அசாகாவின் ஆதிக்கத்தில் இருக்கும். மன்னித்து விடுங்கள் மகாராஜா, நீங்கள் தவறு இழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களது இந்த தவறுகளின் விலையாக நடக்கப் போகும் யுத்தத்தில் அசாகா ராஜ்யத்தையே கொடுக்க வேண்டி வரலாம். அதாவது கூறுகிறேன், கேளுங்கள். உங்களை பொறுத்தவரையில் அசாகாவிற்கு ஒரே ஒரு எதிரிதான் என்று எண்ணுகிறீர்கள், தனானந்தன். ஆனால் உண்மையே வேறு ஒன்று மகாராஜா. அந்த உண்மை என்ன தெரியுமா? அசாகாவிற்கு ஒன்று அல்ல, 2 எதிரிகள் இருக்கிறார்கள். தனானந்தனை விட மிகவும் பெரிய, மிகவும் சக்திசாலியான ஒரு அந்நியன். மாசிடோனியாவின் சக்கரவர்த்தி செல்யூக்கஸ் நிகட்டர். அவன் மேற்கு திசையிலிருந்து அசாகா ராஜ்யத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய சேனையுடன் வந்து கொண்டிருக்கிறான். அந்த சேனையின் திறமையை பற்றியும் அவர்கள் வைத்திருக்கும் ஆயுதங்களை பற்றியும் நீங்கள் கற்பனை கூட செய்திருக்க இயலாது. ஆம் மகாராஜா, நான் உண்மையை கூறுகிறேன். தனானந்தன் மற்றும் செல்யூக்கஸின் இடையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. அந்த ஒப்பந்தத்தின் காரணமாக தனானந்தனின் மகத சேனையோடு சேர்ந்து அந்நிய நாட்டு சேனையும் அசாகா ராஜ்யத்தின் மீது 2 திசைகளிலிருந்து தாக்குதல் நடத்தப் போகிறார்கள். நீங்கள் ஒரு மாவீரன் என்று நான் நன்றாக அறிவேன் மகாராஜா. அதேபோல் உங்கள் அசாகா ராஜ்யத்தில் வீரர்களுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்களும் நன்றாகவே அறிவீர்கள். எதிர் திசையிலிருந்து தாக்குதல் நடந்துவிட்டால் அப்படிப்பட்ட தாக்குதலை சமாளிக்க அசாகாவின் சேனை தயாராக இல்லை. ஒருவேளை நீங்கள் உங்கள் ராஜ்யத்தையும் உங்கள் சேனையையும் தனானந்தன் மற்றும் செல்யூக்கஸிடமிருந்து காப்பாற்ற விரும்பினால், பாதுகாக்க விரும்பினால், நீங்கள் ஒரு அரசகுமாரனுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். அவன் இந்த யுத்தத்தில் உங்கள் வெற்றியை நிச்சயித்து விடுவான். நீங்கள் எந்த ராஜகுமாரனை பற்றி பேசுகிறீர்கள் ஆச்சாரியாரே? அவன்தான் பீப்ளிவானின் க்ஷத்திரியர்களை வழிநடத்தி செல்கிறான். தனானந்தனை எதிர்த்து நிற்பான். பீப்ளிவானின் அரசகுமாரன் மாவீரன் சந்திரகுப்தன். என்ன இது? அரசகுமாரியின் பிரியமான பொருட்களை ஏன் இன்னும் எடுத்து வைக்க மன்னித்து விடுங்கள், இதோ இப்பொழுதே எடுத்து வைக்கிறோம். வேண்டாம், அதற்கு அவசியமே இல்லை. அரசகுமாரியின் பிரியமான பொருட்களை நானே எடுத்து செல்கிறேன். நீங்கள் அனைவரும் இங்கிருந்து செல்லுங்கள், செல்லுங்கள். சீக்கிரம் இவளை இதில் வைத்து சுற்றி விடுங்கள். அரசகுமாரி இல்லாத பொழுது நாம் எடுத்து செல்வோம். நாம் இவளை எவர் கண்ணிலும் படாமல் மாளிகைக்கு அழைத்து செல்ல வேண்டும். அடிமையே, செல்லுங்கள். என்ன அரசகுமாரியே? நாம் புறப்பட வேண்டும் அல்லவா?
அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்து விட்டது. நமக்காக காத்திருக்கிறார்கள். சீக்கிரம் வா. சரி அரசகுமாரி, நான் உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறேன். நீங்கள் செல்லுங்கள். முதலில் எனக்கு தெரியவில்லை, ஆனால் எனக்காக எவ்வளவு கவலைப்படுகிறாய் என்று இப்பொழுது புரிந்துவிட்டது. எனக்கு பிடித்தமான பொருட்களை நீயே ஏற்பாடு செய்கிறாயே. இந்திரா, நான் வருவதற்கு சற்று தாமதமாகும் என்று பிப்ளிவான் சத்திரியர்களிடம் தெரிவித்துவிடு. அவர்கள் யுத்தத்திற்கு தயாராக இருக்க வேண்டும். அதோடு மகதத்தின் சேனைகள் அசாகாவின் மேற்கு திசையை நோக்கி செல்லவிருக்கிறார்கள் என்ற செய்தியையும் அவர்களுக்கு தெரிவித்துவிடு. நான் இங்கு அனைத்தையும் சமாளித்துவிட்டு விரைவாக அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்து விடுவேன். புரிந்ததா? ஆம், சரி சந்திரா. ஆனால் சந்திரா, தாமதம் செய்து விடாதே. அனைத்துமே நீ அங்கு வருவதையே சார்ந்திருக்கிறது. நான் அதை அறிவேன். நீ விரைவாக செல். செல். இனி எப்படியாவது நான் துர்தராவின் பொருட்கள் ஏற்றும் அந்த ரதத்தில் எவருக்கும் தெரியாமல் இந்த கம்பளத்தையும் ஏற்றிவிட வேண்டும். பிப்ளிவானின் அரசகுமாரனா? அப்படி என்றால் மகாராஜா சந்திரவர்தனுக்கும் மகாராணி மூராவிற்கும் பிறந்த மகன் உயிரோடு இருக்கிறானா? ஆம் மகாராஜா, அவன் உயிருடன் இருக்கிறான். அவன்தான் இந்த யுத்தத்தில் தனானந்தனை அவனது சிம்மாசனத்தில் இருந்து தூக்கி எறியப் போகிறான். என்னுடைய சபதத்தையும் நிறைவேற்றப் போகிறான். எந்த சிகையை நீ இன்று அவமதித்தாயோ, நான் அந்த சிகையின் மீது சபதம் செய்கிறேன். உன்னுடைய நந்த வம்சத்தை அடியோடு அழிப்பேன் தனானந்தா. உன்னை இந்த சிம்மாசனத்தில் இருந்து தூக்கி எறிந்துவிட்டு அங்கு ஒரு தகுதியானவனை நான் அமரச் செய்வேன். வருங்கால பாரதத்தின் சக்கரவர்த்தியாக அவனைத்தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இப்போது எனக்கு முழு நிலைமையும் தெளிவாகிவிட்டது. நீங்களும் சந்திரகுப்தனின் மகதத்தை உங்கள் ஆதிக்கத்தில் கொண்டு வர ஆசைப்படுகிறீர்கள். ஒரு பிராமணன் தன் சபதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். ஒரு அரசகுமாரன் தன் ராஜ்யத்திற்காக பழி தீர்த்து கொள்ள வேண்டும். சரிதானே? மன்னிக்க வேண்டும் மகாராஜா. என்னுடைய சிந்தனை இவ்வளவு துச்சமானது அல்ல. என்னுடைய கனவும் அவ்வளவு சிறியதல்ல. இருப்பினும் வருத்தத்துடன் கூறிக்கொள்கிறேன், இந்த சிந்தனைதான் நமது பாரத நாட்டை முன்னேற்றத்தின் திசையில் போக விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது. பாரத நாட்டை சேர்ந்த நாம் சுயநலமான சிந்தனைகளிலேயே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் விளைவு தேசம் நாசமாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போது நான் கூறுவது என்னுடைய தனிப்பட்ட சபதமோ அல்லது சந்திரகுப்தனின் பழி தீர்க்கும் படலமோ பற்றியது அல்ல. நான் தேசத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அதன் வருங்காலத்தை பற்றி பேசுகிறேன். நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? செல்யூக்கஸும் தனானந்தனும் அசாகா ஜன்பத்தில் தங்களது ஆதிக்கத்தை நிலைநாட்டிவிட்டு நிறுத்தி விடுவார்களா? இல்லை மகாராஜா. அதன் பிறகு அவர்கள் பாரதத்தின் மற்ற ராஜ்யங்களிலும் தங்கள் ஆதிக்கத்தை செலுத்த விரும்புவார்கள். மகாராஜா, நாம் அவர்களை இப்போதே இந்த கணமே நிறுத்தாவிட்டால் வெகு விரைவிலேயே நமது இந்த மொத்த பாரத நாடு அந்த அந்நியனான செல்யூக்கஸ் மற்றும் கொடூரனான தனானந்தனின் அதிகாரத்துக்கு உட்பட்டுவிடும். அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். எந்த ஒரு யோசனையுடன் நான் உங்களிடம் வந்திருக்கிறேனோ அது என்னை விடவும் உங்களை விடவும் மிகப்பெரியது. அது மிகப்பெரிய விஷயம். தேசத்தின் வருங்காலத்திற்காக நமது இந்த ஒப்பந்தம் மிகவும் முக்கியமானது. நானும் நீங்களும் தனிப்பட்ட லாபம் மற்றும் பேராசையை நினைத்துக் கொண்டிருந்தால் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றாவிட்டால் வருங்காலத்தில் யாரும் நம்மை மன்னிக்கவே மாட்டார்கள். உங்கள் மன எண்ணத்தை சந்தேகப்பட்டதற்கு மன்னிப்பு கேட்கிறேன் ஆச்சாரியரே. இன்று இந்த ஒப்பந்தம் நடந்தால் நாம் உடனடியாக ஏதாவது செய்தாக வேண்டும் அல்லவா? இப்போதே தாமதமாகிவிட்டது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. மகதம் மற்றும் ஏமனின் சேனைகள் எந்த நொடியிலும் அசாகாவிற்குள் நுழைந்து விட முடியும். அப்படி இருக்கையில் இந்த சேனையை எப்படி தடுக்க முடியும்? இது நடக்காது ஆச்சாரியாரே. நமது எண்ணத்தில் கலங்கம் ஏதும் இல்லை என்றால் பாதை தானாக திறந்துவிடும். அவ்வாறான ஒரு வழி இருக்கிறது. நான் முன்பாகவே அனைத்து திட்டங்களையும் தீட்டிவிட்டேன். நீங்கள் ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் செய்ய வேண்டும். வடக்கு திசையில் இருந்து வந்து கொண்டிருக்கும் உங்கள் சேனையை மேற்கு திசையில் திருப்பிவிட வேண்டும். ஏனென்றால் அந்த திசையில் இருந்துதான் செல்யூக்கஸ் அசாகா ராஜ்யத்தின் மீது தாக்குதல் நடத்தப் போகிறார். நீங்கள் தனானந்தனை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். ஏனென்றால் நானும் சந்திரகுப்தனும் அவனை இங்கு வந்தடைய விடமாட்டோம். எப்பாடு பட்டாவது உங்களது சேனை அந்த செல்யூக்கஸை வீழ்த்திட வேண்டும். உங்களிடம் தோல்வி அடைந்த பிறகு அவன் தட்சசீலாவிற்கு திரும்புவதை தவிர அவனிடம் வேறு எந்த வழியும் இருக்காது. அதன் பிறகு அசாகாவின் ராஜ்யம் மற்றும் பீப்ளிவானின் சத்திரியர்களின் சேனையும் சேர்ந்து
தனானந்தனை தோல்வியடையச் செய்வோம். 2 மடங்கு சேனையால் தனானந்தன் திக்குமுக்காடி போய்விடுவான். ஆனால் உங்களுக்கு என்னுடைய இந்த திட்டத்தில் சம்மதமா இல்லையா? இந்த ஒரு முடிவை நீங்கள் இப்போதே, இந்த கணமே எடுத்தாக வேண்டும் மகாராஜா. கூறுங்கள், நீங்கள் இந்த திட்டத்தில் என்னுடன் இருப்பீர்களா இல்லையா? துர்தராவும் மகாராஜாவும் இங்கிருந்து புறப்படுவதற்கு தயாராகிவிட்டார்கள். நான் விரைவாக என் சேனை இருக்கும் இடத்திற்கு சென்றாக வேண்டும். ஸ்தோல், நான் மாளிகைக்கு சென்றவுடன் துர்தராவை பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்று விடுவேன். அங்கிருந்து சத்திரிய சேனை இருக்கும் இடத்திற்கு சென்று விடுவேன். எச்சரிக்கை! மகதத்தின் மகாராஜா தனானந்தன் வந்து கொண்டிருக்கிறார். ஷிப்ரா, அவள் முதலிலேயே சென்று விட்டாள். அவள் முன்பே சென்று விட்டாளா? ஏன்? நீங்கள் அங்கு வருவதற்கு முன்பு உங்களுடைய அறையை ஏற்பாடு செய்வதற்காக. ஏனென்றால் அரண்மனைக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. பார்த்தீர்களா அண்ணா? என்னுடைய ஷிப்ராவை போல் ஒரு தோழியும் சந்திரகுப்தனை போல் ஒரு அடிமையும் இருக்கும் வரை என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் யுத்தம் நடக்கும்போது எனக்கு உன்னை பற்றிய கவலையாக இருக்கும். அதனால் நாம் சகோதரர் கோவி சங்காவை உன்னுடன் அனுப்பி வைக்கலாம் என்று முடிவு செய்துள்ளேன். எதற்கு அண்ணா? கோவி அண்ணா எங்களுடன் வர வேண்டிய அவசியமே இருக்காதே. ஆம் மகாராஜா, அவரை ஏன் கஷ்டப்படுத்த வேண்டும்? அரசகுமாரியை கவனித்துக் கொள்வதற்கு நான் ஒருவன் போதுமே. என் சகோதரன் எப்போதும் தின்று கொண்டே இருப்பான். அவன் இப்படி சாப்பிடுவதையும் அவனுடைய உடலையும் தான் நீ பார்க்கிறாய் அடிமையே. ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. மற்றவர்களைப் போல் சங்கா கோபி உனக்கு நண்பனாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவனுடைய புத்தி வாளை விட கூர்மையானது. எப்படிப்பட்ட சங்கடங்களையும் உடனுக்குடனே தீர்த்து வைத்து விடுவான். என் அருமை தங்கையின் பாதுகாப்பிற்கு இப்படிப்பட்ட ஒருவன் அவசியம் வேண்டும். இந்த கம்பளத்திற்கு இங்கு என்ன வேலை? இதை பார்க்கும் பொழுது ஏதோ விசேஷமாக தோன்றுகிறது. நாம் செல்வதற்கு இது தேவையில்லாத சுமை என்று கூறுகிறேன். அவருக்கு இப்போதே சந்தேகம் வர தொடங்கிவிட்டது. நீ இப்படி மாட்டிக்கொண்டாயே சந்திரா. கோவி அண்ணா, நீங்கள் என்னுடன் எப்பொழுதும் ஒத்துப்போக மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் இன்று என்னோடு வருவதால் ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. நீங்கள் என்னுடைய எந்த பிரச்சனையிலும் தலையிடவே கூடாது. அது இந்த கம்பளத்திலும் ஆரம்பிக்கும். இது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொருள். எவ்வளவு பலுவாக இருந்தாலும் நான் எடுத்து செல்வேன்.
அதற்கு நீங்கள் தடை சொல்லக்கூடாது. சகோதரிக்கு பிடிவாதம் அதிகம் என்று எனக்கு தெரியுமே. நமது தங்கையின் மீது இப்படி கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை சகோதரரே. துர்தரா நமது செல்ல சகோதரி. அதோடு துர்தராவை பாதுகாப்பது மட்டுமல்ல, என் அடிமையையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையதுதான். நீங்கள் அங்கு சந்தோஷமாக இருங்கள். உங்கள் போஜனங்கள் வேண்டிய அளவு பூர்த்தி செய்யப்படும். ஏனென்றால் ஒரு மிகச்சிறந்த சமையல்காரனை நான் உங்களோடு அனுப்பி வைக்கிறேன். அருமை சகோதரியே, பத்திரமாக இருக்க வேண்டும். அடிமையே, எப்போதும் எச்சரிக்கையோடு இரு. என் சகோதரிக்கு எந்தவித சங்கடமும் வந்துவிடக்கூடாது. நிச்சயம் மகாராஜா. நான் அந்த மாளிகையில் ஷிப்ராவோடு சந்தோஷமாக இருப்பேன். ஷிப்ரா இருக்கையில் எனக்கு எந்த கவலையும் இல்லை. எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி தனானந்தா, உன்னால் என்னை தடுக்கவே முடியாது. நாம் இருவரும் யுத்த பூமியில் நிச்சயமாக சந்திப்போம். இது நான் உனக்கு அளிக்கும் வாக்காகும். நல்ல காற்று. நாம் எங்க நின்றாலும் சுத்தமான காற்று வீசிக்கொண்டிருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நானும் ஷிப்ராவும் மதிய நேரத்தில் இங்கு வந்துதான் உட்கார்ந்திருப்போம். மயில்களையும் மற்ற பறவைகளையும் பார்த்து சந்தோஷப்படுவோம். நந்தவனத்தில் அவைகள் அனைத்தும் நடனமாடும் அழகை கண்டு நாங்கள் ரசிப்போம். ஆமாம், ஷிப்ரா எங்கே ஆளை காணும்? அரசகுமாரி, அது சிப்ரா உங்களுக்காக வாசனையுள்ள புஷ்பங்களை எடுத்து வர சென்றிருக்கிறாள். உங்கள் அறையில் வைத்து அலங்கரிப்பதற்காக. மறந்துவிட்டேன், நானும் ஒன்றை எடுத்து வந்தாக வேண்டும். நான் இப்போது வந்து விடுகிறேன். அட, நீ செல், நான் வருகிறேன். செல். அடிமையை சற்று நெல். கொஞ்சம் நெல்லு அடிமையே, எனக்கும் வேலை இருக்கிறது. அதையும் நீ செய்கிறாயா? சந்திரகுப்தன் துர்துராவை அழைத்துக் கொண்டு காற்று மாளிகைக்கு செல்ல புறப்பட்டு விட்டான். அத்துடன் மதியத்திற்குள் இங்கு வந்து விடுவதாக முடிவாக கூறியிருக்கிறான். மகதத்தின் சேனையும் சீக்கிரம் புறப்பட்டுவிடும். அதற்கு முன் அசாகாவை முற்றுகையிட தனானந்தனின் சேனைகள் செல்யூகஸ் சேனைகளுடன் இணைந்துவிடும். நாம் தனானந்தனின் சேனையை தடுத்தாக வேண்டும். ஆனால் நம்மிடம் இப்பொழுது நேரம் கிடையாது. 2 சேனைகளும் ஒன்று சேர்ந்து விட்டால் தனானந்தனை நம்மால் தோற்கடிக்க முடியாது. நம்முடன் இளவரசர் சந்திரகுப்தன் இல்லை என்றால் நம் சேனைகளின் மனோபலம் உடைந்துவிடும் மகாராணி. சந்திரகுப்தன் வருவேன் என்று கூறியிருந்தால் அவன் நிச்சயமாக இங்கு வருவான். வழியில் அவனுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, நம் அரசகுமாரன் மீதும் நம் லட்சியத்தின் மீதும் நம்பிக்கை வையுங்கள். நம்முடைய லட்சியம் விரைவிலேயே பூர்த்தியாகிவிடும். நீ சீக்கிரம் வந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். நிச்சயமாக, விரைவாக கூறுங்கள். நான் மற்ற இடங்களுக்கு செல்ல வேண்டும். சற்று பொறுமையாக இரு அடிமையே. எனக்கு சாப்பிட இனிப்புகள் தேவை. அதோடு எனக்கு 500 வாழைப்பழங்களும் தேவை. அதோடு என் தலைமுடிக்காக சில மூலிகைகளை எழுதியிருக்கிறேன். இவை அனைத்தையும் எனது அறையில் கொண்டு வந்து நீ வைத்துவிடு. நான் சாப்பிட்ட பிறகு இதில் இருக்கும் பொருட்கள் எனக்கு தேவைப்படும். அதையும் எழுதியிருக்கிறேன். பிறகு நீ 2 பாத்திரங்களில் சூடான தண்ணீரை கொண்டு வந்து வைத்து விட வேண்டும். எனது வலது பக்கத்தில் ஒரு பெரிய தட்டும் இடதுபுறத்தில் ஒரு பெரிய தட்டும் வைத்துவிடு. அட கடவுளே, கோவி அண்ணா கொடுக்கும் இவ்வளவு வேலைகளையும் செய்தால் அடிமை கழித்து விடுவான்.
பிறகு என்னோடு இருப்பதற்கு அவனுக்கு நேரமும் இருக்காது, சக்தியும் இருக்காது. இன்னொன்று, நான் சங்கீதம் கேட்க 4 கலைஞர்களையும் உடம்பை பிடித்துவிட 4 நபர்களையும் அழைத்து வந்துவிடு. இவை அனைத்தும் செய்வாயா? செய்வாயல்லவா? செய்யலாம். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், நான் ஒரு சாதாரண பாலகன். அதோடு இத்தனை வேலைகளை செய்து முடிக்க எனக்கு வெகு நேரம் ஆகிவிடுமே. அதனால் என் அடிமையே, உனக்கு வேறு வேலை இருக்கிறதா? அண்ணா, உங்களுடைய வேலைகளை செய்வதற்கு முன்னால் நானும் சிறிது வேலைகளை கொடுத்திருக்கிறேன். அதை முடித்து விடட்டுமே. ஆகட்டும். நன்றி அண்ணா. வா அடிமையே, நான் சொன்ன வேலையை முடித்து விடு. வா வா. இந்த அரசகுமாரி என்ன செய்ய போகிறாளோ தெரியவில்லையே. ஆச்சாரியாரே, உங்களது யோசனையை ஏற்றுக்கொண்டு அனைத்து சேனைகளையும் வடக்கிலிருந்து மேற்கு நோக்கி செலுத்த தயாராகிவிட்டோம். என்னுடைய ஆசையெல்லாம் உங்களுடைய சத்திரிய சேனையும் உங்களுடைய வருங்கால அரசகுமாரனும் மகத சேனையும் செலியூகஸின் சேனையும் இணைவதை எப்படியாவது தடுத்து விட வேண்டும். நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் மகாராஜா. பீப்ளிவானின் சத்திரியர்களும் அரசகுமாரன் சந்திரகுப்தனும் இதை பற்றி நன்றாகவே அறிவார்கள். ஒருவேளை தனானந்தனை இன்று தடுக்க முடியாவிட்டால் வருங்கால பாரதத்தின் தலையெழுத்தே முழுமையாக மாறிவிடும். அவ்வாறு அவர்கள் நடக்க விடமாட்டார்கள். அடிமையே, உனக்கு கோவி அண்ணாவை பற்றி தெரியாது. அவர் கூறிய வேலைகளை செய்ய முடியாமல் இங்கிருந்து நிறைய பேர் ஓடிவிட்டார்கள். அதோடு உன்னுடைய கெட்ட நேரம். இம்முறை அவர் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டார். உன்னை ஒரு க்ஷணம் கூட அவர் விடவே மாட்டார். ஆனால் இந்த பிரச்சனைக்கான தீர்வை நான் தேடிவிட்டேன். நன்றி அரசகுமாரி. நீங்கள் என்னுடைய பாரத்தை குறைத்து விட்டீர்கள். உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. அவரோடு இருப்பதற்கு எனக்கு சிறிதளவு கூட விருப்பமில்லை. அது எனக்கு தெரியும், நன்றாக தெரியும். அதான் உன்னை அழைத்து வந்தேன். என்னவாயிற்று அரசகுமாரி? அடிமையே, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வருகிறாயா? சரி, நான் எடுத்து வருகிறேன். அரசகுமாரி, அரசகுமாரி, கதவை திறங்கள். அரசகுமாரி, நான் வெளியில் செல்ல வேண்டும். கோவி அண்ணா இருக்கும் வரை நான் உன்னை இங்கிருந்து வெளியே அனுப்பவே மாட்டேன். இப்போது நான் பப்ளிவானின் சத்திரியர்களை எப்படி சென்றடைய முடியும்? 2வது ஜாமம் முடிய போகிறது. யுத்தத்திற்கு நாம் புறப்பட வேண்டும். ஆனால் இளவரசர் சந்திரகுப்தனை இன்னும் காணவில்லை. எந்த ஒரு யுத்தத்திலும் நேரம்தான் மிகவும் முக்கியமானது சந்திரகுப்தா. நாம் வேகமாக செயல்படவில்லை என்றால் அது எதிரிகளுக்கு சாதகமாக அமைந்துவிடும். நேரம் நமக்கு துணையாக இருந்தால்தான் நம்மால் வெற்றியடைய முடியும். இல்லை என்றால் வர இருக்கும் அழிவிலிருந்து இந்த நாட்டை எவராலும் காப்பாற்ற இயலாது. எச்சரிக்கை! மகத மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். மகாராஜா தனானந்தனின் தலைமையில் மகத சேனை யுத்தத்திற்காக சிலவற்றை செய்கிறது. மக்கள் அனைவரும் யுத்தம் முடியும் வரையில் யுத்தத்தில் உள்ள நியமங்களை கடைபிடித்தாக வேண்டும். மகதம் அனைத்திலுமாக பரவிவிட்டது. அனைத்து சேனைகளும் தயாராக இருக்க வேண்டும். அதிகாரம் சேனையிடமும் மகாராஜாவிடமும் தான் இருக்கும். அனைத்து கட்டளைகளையும் நிறைவேற்றுவதற்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும். நம் மகத சேனை மிகவும் விசாலமானது. நம் முன்னால் எந்த ஒரு எதிரியும் புழுவுக்கு சமமானவர்கள்தான். அத்துடன் இம்முறை உங்களது மனோபலத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். இந்த யுத்தத்தின் தலைமை பொறுப்பை நம்முடைய மகாராஜா தனானந்தனை ஏற்றிருக்கிறார். நீங்கள் தயாரா? நீங்கள் தயாரா? யுத்தத்தில் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம். நம்பிக்கையோடு வாளை பிடித்துக்கொண்டு யுத்தம் செய்ய தயாராக செல்லுங்கள்.
உன்னை அடியோடு அழிப்பதற்காக நான் வந்து கொண்டிருக்கிறேன் தனானந்தா. மகாராஜா தனானந்தன் 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 நண்பா செல்யூக்கஸ், என்னை மன்னித்து விடு. அதாவது பாரதத்தின் அந்த 15 ராஜ்யங்கள் மகதத்தின் ஆதிக்கமாகிவிடும். அதனால் இந்த தனானந்தனுக்கு நீயும் தேவைப்பட மாட்டாய், உன் நட்பும் தேவைப்படாது. என் அருமை சிப்பாய்களே, இன்று நாம் பாரதத்தின் முதல் ராஜ்யமான அசாகாவை முற்றுகையிடப் போகிறோம். கூடிய விரைவில் முழு பாரதமும் மெசடோனியாவின் ஆதிக்கத்தில் வந்துவிடும். அதற்கு பிறகு நம்மிடம் இருக்க போவது ஒரே ஒரு தங்க பறவை மட்டும்தான். பாருங்கள், வெற்றி நமக்கே! வெற்றி நமக்கே! கடவுளே, அரசகுமாரியோடு எந்த பிரச்சனையும் வராமல் நீதான் காக்க வேண்டும். சந்திரா, நீ எங்கு சென்றாய்? எத்தனை நேரமாக உன்னை தேடிக்கொண்டிருக்கேன் தெரியுமா? இப்போது எதை கூறுவது? சரி, அதை விட்டுவிடு. நீ இங்கு என்ன செய்கிறாய் என்று கூறு. நீ அந்த கோவிச்சந்தாவுடன் தானே இருக்க வேண்டும். நான் உடனே பிப்ளிவானின் சேனை இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும். நில் சந்திரா, மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது. என்ன பிரச்சனை அது? என்ன பிரச்சனையா? கோவிசங்கா ஒரு சந்தேக பேய் ஆவான். அவனுடைய சந்தேகம் இப்பொழுது அந்த கம்பளத்தின் மேல்தான் இருக்கிறது. அவனுடைய கவனத்தை திருப்புவதற்காக நான் அவர்களுக்கு 100 வகை சுவையான போஜனங்களை செய்து கொடுத்து விட்டேன். இருந்தும் பிரயோஜனமில்லை. ஏனென்றால் அவனை சற்றும் திசை திருப்பவே முடியவில்லை. மீண்டும் மீண்டும் அந்த கம்பளத்தை பற்றியே கேள்வி கேட்டுக் கொள்கிறான். சந்திரா, நாம் மட்டும் அந்த கம்பளத்தை அவனது கண்ணில் படாமல் வைக்காவிட்டால் பிறகு நிச்சயம் பெரிய பிரச்சனை உருவாகிவிடும். நீ கூறுவதும் சரிதான். ஆனால் இந்த நேரத்தில் நான் யுத்த பூமியில் இருப்பதும் அவசியமாகும். ஒருவேளை ஷிப்ரா மயக்கத்திலிருந்து எழுந்து விட்டால், பிறகு அனைத்து உண்மையையும் துர்தரா மற்றும் கோவிசங்காவிடம் உளறிவிட்டால், அதன் பிறகு யுத்தம் நடக்காது. நம் அனைவருக்கும் அழிவுதான் ஏற்படும். சரி, முதலில் இந்த பிரச்சனைக்கான தீர்வை நாம் தேடலாம். ஆனால் அதை விரைவாக செய்ய வேண்டும். ஏனென்றால் அங்கு என் தாயும் சத்திரிய சேனையும் என்னை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பார்கள். நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது சேனாதிபதி. தனானந்தனும் செல்யூக்கஸும் தங்களுடைய சேனைகளுடன் புறப்பட்டு விட்டார்களாம். அவர்கள் இருவரும் சந்தித்து விட்டார்கள் என்றால் பிறகு அவர்களுடைய பலம் இன்னும் அதிகமாகிவிடும். அதற்கு முன் நாம் புறப்பட வேண்டும். இல்லை என்றால் அனைத்தும் அழிந்துவிடும் சேனாதிபதி. இனி இளவரசருக்காக காத்திருக்க முடியாது. நீங்கள் தான் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பல யுத்தங்களுக்கு தலைமை வகுத்து விட்டீர்கள். சரிதான் அக்னிமுகா, ஆனால் நடக்கப் போகும் யுத்தம் வேறு. இது பீப்ளிவானுக்கு மட்டுமல்ல, முழு பாரதத்திற்காக. என்னை பொறுத்தவரை என்னுடைய கண்ணோட்டம் பீப்ளிவானின் சேனாதிபதியாக மட்டும்தான் இருக்கும். இப்போது நமக்கு ஒரு பொறுப்பு தேவைப்படுகிறது. தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும். ரத்தம் சிந்துவதற்கு தயாராக வேண்டும். சேனை தலைமை பொறுப்பை நானே ஏற்கிறேன். மகாராணி, சேனைக்கு ஒரு தலைமை தேவை. அந்த தலைமை ஏன் ஒரு மகாராணியாக இருக்கக்கூடாது? தனானந்தனின் சேனைகள் எந்த வழியாக வருகிறார்கள் என்று சந்திரகுப்தன் நமக்கு முதலிலேயே கூறிவிட்டான். ஆச்சாரியர் சாணக்கியனும் சந்திரகுப்தனும் இங்கு இல்லாத நிலைமையில் இந்த சேனை தலைமை பொறுப்பை நானே ஏற்கிறேன். உங்கள் முடிவு சரியானதுதான் மகாராணி.
ஆனால் யுத்தத்தின் தலைமையை ஏற்று நடத்துவதற்கு சஸ்திரங்களை கையாளும் முறைகளை தெரிந்திருப்பது மிகவும் அவசியம். நீ வீசும் 5 வீச்சுகளில் என் சஸ்திரத்தை நீ கீழே தள்ளிவிட்டால் இந்த தலைமை பொறுப்பிற்கு நான் தகுதியானவள் இல்லை என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒன்று, 2, 3. என்னை மன்னித்து விடுங்கள் மகாராணி. தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறது. நமது மகாராணி மூரா! 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 பிப்ளிவானின் மகான் சத்திரியர்களே, இன்று நாம் அனைவரும் இங்கு ஒன்று சேர்ந்து ஒரு குறிக்கோளோடு நின்று கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் இந்த இடத்தை விட்டு முன்னேறிச் செல்லலாம். வீர மகான் சந்திரவர்தனுக்காகவும் நமது இளவரசனுக்காகவும் நாம் அனைவரும் முன்னேறிச் செல்வோம். இழந்து போன நம் கௌரவத்தை திரும்ப பெறச் செய்வோம். நம் வருங்காலத்தை வளமாக்குவோம். ஆனால் இவைகளை விட அதிகமாக நம் சேனைகள் முன்னேறி செல்லும் ஒரு அகண்ட பாரதத்திற்காக இது வேண்டும். நாம் எதிரிகளை வீழ்த்த வேண்டும். அகண்ட பாரதத்தை உருவாக்க வேண்டும். எதிரிகளை நாம் வீழ்த்த வேண்டும். அகண்ட பாரதத்தை உருவாக்க வேண்டும். சகோதரர்களே, இது உங்கள் வாழ்க்கையின் பொன்னான அவகாச நேரம். அதை நீங்கள் சந்தோஷமாக அனுபவியுங்கள். இந்த மகத நாட்டு அரசன் தனானந்தனுடன் ஒன்று சேர்ந்து கொண்டு யுத்தம் செய்யும் பாக்கியத்தை பெற்றுள்ளீர்கள். ஆனால் இது சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் நேரம் அல்ல, நமது முக்கியமான பொறுப்பை ஏற்கும் நேரமும் ஆகும். நீங்கள் உங்களை இங்கு நிரூபிக்க வேண்டும். சாதாரணமாக அல்ல, சாட்சியோடு நிரூபித்து விடுங்கள். யுத்த பூமியில் உங்கள் ரத்தத்தை சிந்தாதீர்கள். அங்கு சிந்தப் போவது நமது எதிரிகளின் ரத்தம் மட்டும்தான். அப்படியாகட்டும் மகாராஜா. நிறுத்து. மகாராஜா, இத்தனை பெரிய சேனை எப்படி இந்த குறுகிய பாதையில் போக முடியும்? இதுதான் யுத்தம் சகோதரா. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனைக்கு எனக்கு யோசனையை தான் கூற வேண்டும். சொல்லுங்கள், இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? மகாராஜா, நாம் ஏன் சேனைகளை 2 பாகங்களாக பிரிக்க கூடாது? உங்கள் தலைமையில் ஒரு சேனை, எங்கள் தலைமையில் இன்னொரு சேனை. சம்பல் வழியாக நாம் முன்னேறி சென்று விடலாம். மீதி சேனைகள் அனைத்தும் அந்த இடத்திற்கு இந்த வழியாக முன்னேறி செல்லட்டும். சரிதான், உனக்கு மிகவும் நல்ல எண்ணம். வெற்றி நமக்குத்தான் இருக்கும். புறப்படுங்கள் சேனைகளே, முன்னேறுங்கள். பைரவா, வேகமாக செல். நாம் உடனடியாக மகதம் செல்ல வேண்டும். என்ன விஷயம் ஆச்சாரியரே? இத்தனை குழப்பத்தோடு இருக்கிறீர்கள்? சந்திரகுப்தன் இந்நேரம் க்ஷத்ரிய சேனைகளுடன் சேர்ந்திருப்பான். இப்போது அசாகா அரசரும் தனானந்தருக்கு எதிராக நம்முடன் இருக்கிறார். அதில் சந்தேகமில்லை. ஆனால் என்னுடைய சந்தேகம் என்னவென்றால், அந்த தனானந்தன் ஏதோ ஒரு தவறான திட்டத்தை தீட்டுகிறானோ என்பதுதான். சந்திரகுப்தனுக்கு என்னுடைய உதவி தேவைப்படும். இந்த ஜாமம் முடிவதற்கு முன்பாக நாம் மகதம் சென்றடைய வேண்டும். வேகமாக செல். அமாத்தியரே,
எனது அனைத்து அனுமானமும் சரியாகத்தான் இருக்கிறது. இனி வரும் அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த ஆணவம் பிடித்த சத்திரியர்களுக்கு நாம் பதிலடி கொடுக்க வேண்டும். அனைத்தும் திட்டமிட்டபடியே நடந்துவிடும் மகாராஜா, சந்தேகம் வேண்டாம். சந்தோஷம். இனி நான் பார்க்க வேண்டியது எந்த விதையை நான் விதைத்தேனோ அது வளர்கிறதா இல்லையா என்றுதான். ஆம் மகாராஜா. இந்த கம்பளத்தில் ஏதோ இருக்கிறது. எனது சந்தேகம் எப்பொழுதும் தவறாகாது. இந்த கம்பளத்திற்குள் என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். இப்பொழுதே பார்க்கிறேன். வேண்டாம். இதில் கை வைக்காதீர்கள். என்ன? இதில் நான் கை வைக்க கூடாதா? நீங்கள் இருவரும் எங்களுக்கு அடிமைகள். அது இல்லை. பிரபு, நாங்கள் எப்படி உங்களிடம் கூடாது என்று சொல்ல முடியும்? நீங்களே கூறுங்கள் பார்க்கலாம். ஒரு அடிமைக்கு முன்னால் அவனது சுவாமி எப்படி வேலை செய்ய முடியும்? நீங்கள் கஷ்டப்படாதீர்கள். நீங்கள் இந்த சுவையான போஜனத்தை உண்டு ஆனந்தப்படுங்கள். நாங்கள் இருவரும் சேர்ந்து இந்த கம்பளத்தை இங்கிருந்து அகற்றி வைக்கிறோம். எடை அதிகம் அல்லவா? அதனால்தான் நான் இவனை அழைக்க சென்றிருந்தேன். உனக்கு என்ன ஆயிற்று? நான் சொன்னவை எல்லாம் நீதான் ஏற்பாடு செய்வாய் என்று நினைத்தேன். ஆம் பிரபு, இந்த கம்பளத்தை அகற்றிவிட்டு உங்கள் காரியங்களை செய்து விடுகிறேன். இதன் பிறகு நீ என்னை பார்க்கப் போவதே இல்லை. ஏனென்றால் நான் யுத்த பூமியில் இருப்பேன். உன் சகோதரன் தனானந்தனை அடியோடு நான் அழித்து விடுவேன். மகாமாத்தியரே, அனைத்தும் என் திட்டப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது நான் காத்து கொண்டிருப்பது அந்த எதிரிகள் பிப்ளிவானின் சத்திரியர்களுக்காகத்தான். என்னுடைய அனுமானம் சரியாக இருந்தால் மகதத்தின் சேனை மலையின் மறுபக்கத்திற்கு வந்து சேர்ந்திருப்பார்கள். நாம் விரைவாக அந்த சிகரத்தின் உச்சிக்கு செல்ல வேண்டும். அங்கிருந்து எதிரிகளை ஆக்கிரமித்து நிலைமையை சாதகமாக்கி அவர்களை அழிக்க வேண்டும். சீக்கிரம் முன்னேறுங்கள். இனி ஒரு கணம் கூட என்னால் இங்கு இருக்க முடியாது. நான் சேனையை பார்க்க செல்கிறேன். ஷிப்ரா, இந்த அறையை விட்டு செல்லாமல் நீதான் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். சரியா? நீங்கள் இருவரும் இங்கு என்ன செய்கிறீர்கள்? அந்த கம்பளத்தை இங்கு கொண்டு வந்து விட்டீர்களா? இதில் யார் உறங்குகிறார்கள்? பிரபு, நான் உங்களுக்காக போஜனம் கொண்டு வரவா? தள்ளிச் செல் அடிமையே. நானே போய் பார்க்கிறேன். நான் இவரது மெய்காப்பாளன். அரசகுமாரியை அவமதிக்கும் அதிகாரத்தை நிச்சயம் நான் எவருக்கும் அளிக்க மாட்டேன். அது அவருடைய சகோதரனாக இருந்தாலும் சரி. ஓ, சகோதரி துர்தராவா? ஆனால் இது அவளது அறை இல்லையே. பின் எதற்கு இங்கு உறங்குகிறாள்? அவர் அரசகுமாரி. எங்கு விருப்பமோ அங்கு உறங்குவார். அவரது உறக்கத்தில் தடை ஏற்படுத்தாமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது. இவனை திசை திருப்புவதற்கு வேறு ஏதாவது செய்தாக வேண்டும். அப்போதுதான் இங்கிருந்து தப்பிக்க முடியும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.